அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று சொன்னது போலவே இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தொகுதி 4 தேர்வுக்கான தேர்வு நடக்கிறது. 13 லட்சத்துக்கு மேற்பட்டோர் விண்ணப்பம் செய்து 60 முதல் 70% பேர் தேர்வில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 12 சனிக்கிழமை நடத்துகிறாங்க. பல தடவை நடத்திருக்கிறாங்க. அதில் இதுவும் ஒரு தடவை சனிக்கிழமை. இன்னைக்கு ஜூலை 12 நோபல் பரிசு பெற்ற சிலி கவிஞர் பாப்லோ நெருடா. பாப்லோ நெருடான்னு நம்மளுக்கு தெரியும், ஆனால் அவர் எந்த நாட்டுக்காரும் தெரியாது. சிலி கவிஞர், சிலி நாட்டின் மகத்தான கவிஞரும் ராஜதந்திரியுமான பாப்லோ நெருடா பிறந்த தினம் இன்று. தென் அமெரிக்க நாடான சிலியின் பரால் நகரில் 1904ஆம் ஆண்டு பிறந்தவர். இயற்பெயர் ரிக்கார்டோ எலிசர் நெஃப்டாலி ரீயஸ் பொசால்டோ. பிறந்த சில நாட்களிலேயே தாயை இழந்தார். ரயில்வே கூலி தொழிலாளியான தந்தை மறுமணம் செய்து கொண்டார். சிற்றன்னை இவரை மிகுந்த பாசத்துடன் வளர்த்தார். தனது 8 வயதில் நெருடா முதலில் எழுதிய கவிதையே இந்த அன்பு தாயை பற்றியது தான். எல்லா வீட்லேயும் சித்தி நல்லா வச்சுக்கிற மாட்டாங்க, பட் இவர் சித்தி நல்லா வச்சுக்கிறாங்க. கவிதை எழுதுவதிலும் நாட்டம் திறனும் கொண்டவர். சிறு வயதிலேயே இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்டவர். 10 வயது முதல் பலரால் அறியப்படும் கவிஞராக புகழ் பெற்றார். தந்தை இவரது எழுத்தையும் இலக்கிய நாட்டத்தையும் எதிர்த்தார். ஆனாலும் கூட இவரது இலக்கிய ஆர்வம் தடைபடவில்லை. தந்தையின் கோபத்துக்கு ஆளாகாமல் இருக்க பாப்லோ நெருடா என்ற புனைப்பெயரில் எழுத தொடங்கினார். உள்ளூர் பத்திரிகைகளில் இவரது முதல் கட்டுரை 13 வயதில் வெளிவந்தது. முதல் கவிதை தொகுப்பான புக்ஸ் ஆஃப் டிவிலைட்ஸ் 19 வயதில் வெளிவருது. தொடர்ந்து உரைநடை கட்டுரைகளை எழுதி வந்தார். இவரது கவிதைகள் பன்முகத்தன்மை கொண்டவை. இவரது படைப்புகள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. காதல், யதார்த்தம், அரசியல் என பல சிந்தனைகளை இவரது கவிதைகள் மையமாக கொண்டிருந்தன. கவிதைகளை பச்சை மையில் தான் எழுதுவார். தப்பு இருந்தால் எழுதினார். ஆசை மற்றும் நம்பிக்கையின் சின்னம் பச்சை என்பது அவரது கருத்து. சிறந்த அரசியல் தலைவர், ராஜதந்திரியாகவும் விளங்கினார். சிலி நாட்டின் தூதராக 1927இல் பர்மா சென்றார். இலங்கை, சிங்கப்பூர், பர்மாவில் தூதராக 6 ஆண்டுகள் பணியாற்றினார். இந்த சமயத்தில் ஃப்ராஸ்ட், ஜேம்ஸ் ஜாய்ஸ், வால்ட் விட்மன் ஆகியோரது படைப்புகளை வாசித்தார். ஸ்பெயின் தூதராக 1934இல் பணிபுரிந்தார். அப்போது அந்நாட்டு கவிஞர் லோர்காவின் நட்பை பெற்றார். ஸ்பெயினோட கவிஞர் லோர்கா. உள்நாட்டு போரில் அரசியல் காரணங்களால் லோர்கா கொல்லப்பட்டார். இதை கண்டித்து பத்திரிகையில் எழுதியதால் நெருடாவின் தூதர் பதவி பறிபோனது. அதன் பிறகு இலக்கிய படைப்பில் தீவிரமாக இறங்கினார். மார்க்சிய தத்துவங்களில் ஈடுபாடு கொண்டிருந்தார். சிலியில் கம்யூனிஸ்ட் கட்சி சட்டவிரோதம் என அறிவிக்கப்பட்டது. இவரை கைது செய்ய வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. நண்பர்களுடன் உதவியுடன் மாதக்கணக்கில் தலைவராக இருந்தவர் பின்னர் அர்ஜென்டினாவுக்கு தப்பினார். 1971இல் பாரிஸில் தூதராக பணியாற்றிய போது இவருக்கு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் களிர் என்ற பாடல் வரிகளைப் போலவே அமைந்துள்ள பூமியின் சருமம் உலகெங்கும் ஒன்றுதான், தி ஸ்கின் ஆஃப் தி எர்த் இஸ் சேம் எவ்ரிவேர், தி ஸ்கின் ஆஃப் தி எர்த் இஸ் சேம் எவ்ரிவேர் என்ற இவரது கவிதை வரிகள் பிரபலமானவை. 20ஆம் நூற்றாண்டின் மாபெரும் கவிஞர் என்று புகழப்பட்ட பாப்லோ நெருடா 69 வயசு வரை தான் உயிரோடு இருந்திருக்கிறாரு. 1973இல் மறைந்து போகிறார். முக்கியமான ஒரு ஆளுமை தான் நோபல் பரிசு பெற்ற சிலி கவிஞர் பாப்லோ நெருடா. சிலி நாட்டின் மகத்தான கவிஞர் மற்றும் ராஜதந்திரி. தென் அமெரிக்க நாடான சிலியின் பரால் நகரில் 1904இல் பிறந்தவர். 1905 வங்கப்பிரிவினை இந்தியாவில். பட் அந்த உலக அளவில் நிகழ்வில் 1904 பிறந்திருக்கிறார். இன்னைக்கு டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் நடக்குது. எல்லாரும் நல்லா எழுதுங்க. அனைவரும் நன்றாக எழுதி எல்லோரும் பணி கிடைக்கணும். எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு, அந்த அமைப்பு
அவ்வளோ வேக்கண்ட்டு காலி பணியிடங்கள் அதிகமாகணும். முக்கியமாக போட்டித் தேர்வை பொறுத்தவரை நினைவாற்றல் சம்மந்தப்பட்டது. அனைத்து வகையான துறை சார்ந்த நினைவாற்றல் இருக்கா அப்படின்னு பரிசோதிப்பாங்க. அந்த நினைவாற்றல் இந்த போட்டித் தேர்வில் அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் சரியான அடிப்படையில் அமைந்து வெற்றி பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.